இல்லை என்னோட குழந்தை தான், நான் தான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதனால நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவசியம் இருக்காதுன்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஜாய் அவங்களும் அவங்க இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இவர் ஒத்துக்கிட்டாரு. மகளிர் ஆணையம் வந்து இன்னும் வந்து அவர் பண்ண விஷயத்துக்கு வந்து நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நேற்று நம்ம பேசியிருந்தோம். பட் உடனே பார்த்தா அந்தர்பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக இது வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம நேற்றே அதை பேசியிருந்தோம். இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உள்ள எப்படி ஒத்துக்கிட்டாருன்றதே எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. பட் அதை தாண்டி இவ்வளோ நாள் போராடின ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஓகே ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஸ்டபர்னாக நின்று போராடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்த நிலையில் சடனாக பார்த்தோன்னா ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது பெருசாக. என்னன்னா அண்டர் ஃப்ரீ வில் இந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அவங்க என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே வச்சுருந்தாரு.